ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ், எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சன்னா மசாலா கிரேவி தாங்க பண்ண போகிறேன். அதுவும் வெள்ளை சுண்டல் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் குக்கரில் விட்டு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் தான் தேவையான பொருள். அதாவது 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதே மாதிரி 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவை சென்டராக கட் பண்ணி 3 எடுத்திருக்கேன். ஒரு 10 to 15 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நான் செய்ய போகிற குவான்டிட்டிக்கு இன்னும் அதிகமாக வேணால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 10 முந்திரியை ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 குட்டி கரண்டியில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி மசாலா போட வேண்டியது என்னென்ன நீங்கள் போடணும் போட்டுக்கோங்க. பிரியாணி லீஃப் தேவையில்லை. இது பொரியணும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை அரைச்சி தூளாக போட்டுக்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விடுங்க. ரொம்ப பொரிஞ்சு கறியிடக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சால் ஓகே. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கிண்டி விடுங்க. எந்த அளவுக்கு கிண்டுறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு வெங்காயம் இந்த இதில் வெந்திருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை சிலர் அரைச்சி ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம், பட் இப்படி செஞ்சால் இன்னும் கிரேவி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வெங்காயத்தை வணக்கணும், அந்தளவுக்கு வணங்கணும். இப்போ வெங்காயம் இது கூடவே வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறனா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வணக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வணங்கிடணும். பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்கு. இது கூட உப்பு உங்களுக்கு வேணால் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி, அதாவது வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவி செய்யும் போது அதுக்கான கிரேவி எந்தளவுக்கு வந்திருக்கோ அந்தளவுக்கு உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போடணும், உப்பு போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு எப்பயுமே குருமா, சட்னி அந்த இதில் போகிறதுக்கு எப்போயாவது இந்த மாதிரி சன்னா மசாலாவில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், லைட்டாக வணங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்றேன். நல்லா இன்னும் வெங்காயம் வணங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா வணங்கிரும். எல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க. அந்த அரோமா சூப்பராக இருக்குங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது சன்னா மசாலா வந்து நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ஈவன் அந்த கீ ரைஸுக்கெலாம் கூட சூப்பராக இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போது நான் அந்த தக்காளி அப்படியே சேர்த்துக்காமல் அரைச்சிக்கிட்டேங்க. அரைச்சி தக்காளியை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும், அதனால தான் நான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சீரகத்தை அப்படியே போடாமல் அரைச்சி போட்டிங்கன்னா அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் போட்டேன், அதனால் இது மட்டும்தான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரமும் உப்பு எப்பயும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க, சிலர் கம்மியாக சாப்பிடுவீங்க, சிலர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. நல்லா அந்த மாதிரி வணங்கிட்டுருக்கு. இப்போது நான் உப்பு எந்தளவுக்கு கிரேவிக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் போட்டுக்கிறேன். சுண்டல் நான் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டு தாங்க வேக வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த கிரேவி அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க.
இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுண்டல் வேக வச்சுருந்தப்போ அந்த தண்ணி இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அது எடுத்து வச்சுக்கோங்க, கீழே ஊற்றிடாதீங்க. ஏன்னா இப்போ அந்த கிரேவிக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வராது கிரேவி. ஸோ கரெக்டாக ஊற்றிக்கோங்க. நான் இது கூடவே முந்திரி 10 போட்டு ஊற வச்சு அரைச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்றேங்க. இது கூடவே கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு கையளவுக்கு, அந்த கருவேப்பிலையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இப்போது நம்ம மூடி அப்படியே உள்ளே போட்டுட்டு, கடாய் மேலே போட்டுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் கழித்து எடுங்க. சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது சப்பாத்தியோடு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you all in next video. Thank you.